வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு சிந்தனையை பார்க்கலாமா? அதாவது ஓஷோவின் சிந்தனை. அதாவது என்னென்னா, ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கையில் எல்லாமே நிர்ணயித்தபடி கண்டிப்பாக நடக்கும். நம்ம எதில் இருந்தும் தப்பிச்சு ஓடிட முடியாது. என்னதான் தப்பிச்சு ஓடணும்னு நினச்சாலும் அந்த விஷயம் எந்த நேரத்தில் எந்த இடத்துல நடக்கணும்னு நம்ம வாழ்க்கையில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அந்த நேரத்தில் அந்த இடத்துல நிகழும் என்ன அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை ஒரு சின்ன கதை மூலம் அவர் விளக்குறாரு. எப்படின்னா, இது சூஃபி கதை மூலமாக விளக்குறாரு அவர். என்னென்னா, ஒரு மன்னன் அவர் ஒரு நாள் படுத்திருக்கிறாரு, தூங்க போகிற நேரம். அப்போ ஏதோ ஒரு உருவம் மாதிரி அவருக்கு தெரியுது, ஒரு நிழல் மாதிரி. உடனே அப்படியே அவர் கண்ணை இருந்து தூங்கிடுறாரு. தூக்கத்துலேயும் கனவில் அந்த நிழல் அவர் கிட்டக்க வருது. உடனே அவர் கனவுலேயே கேட்குறாரு, அப்படியே, நீ யார், என்ன நோக்கத்தோடு என் கிட்ட வர்ற அப்படின்ன உடனே அந்த உருவம் சொல்லுது, நான் தான் உன்னுடைய மரணம், உன்னை நான் நெருங்கிட்டேன். நாளைக்கு ஈவினிங் சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் நீயும் நானும் சந்திக்க போகிறோம் அப்படின்னு அந்த நிழல் சொல்லுது. சொன்ன உடனே இவருக்கு ஒரே அதிர்ச்சியாகி, சரி நாளைக்கு சூரியன் அஸ்தமிக்கிற நேரம்னு சொல்லிட்ட, எந்த இடம் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அந்த கனவு அப்படியே முடிஞ்சு இவருக்கு அப்படியே முழிப்பு வந்துடுது. ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. அந்த இடம் எந்த இடம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு அவருக்கு ஒரே இதாகிடுது. என்ன காரணம்னா, அந்த இடத்த விட்டு நம்ம ஓடிடணும், அந்த இடத்துல இருந்தால் தானே நிகழும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக திருப்ப கண்ணை மூடி நல்லா தூங்கி பார்க்குறாரு. அந்த கனவு வரவே இல்லை. பொதுவாக இது எல்லாருக்குமே தான், ஒரு கனவு கண்டிருப்போம், முழிச்சிட்டு திருப்பி படுத்து தூங்கி அந்த கனவோட கண்டினியூஷன் வரவே வராது. அது மாதிரி இவருக்கு வரவே இல்லை. ஆனால் அவருக்கு அதுலேருந்து ஒரே அதிர்ச்சி. என்ன இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நள்ளிரவுன்னு பார்க்காம அந்த அரண்மனையில் இருந்த ஜோதிடர்கள், இது ரேகை நிபுணர்கள், என்ன தத்துவ ஞானிகள் எல்லாரையும் அப்படியே வரவழைக்கிறாரு. ஒரு அவசர கூட்டம் அப்படின்னோடனே எல்லாரும் வந்துடுறாங்க. ஒரு கனவை பற்றி சொல்கிறாரு. சொல்லி, இது என்ன, இந்த மாதிரி கனவு, இது எந்த இடம்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு உடனே எல்லாரும் அவங்க ஜாதகத்தை அவரோட ஜாதகத்தை அலசி ஆராயிறாங்க. அவர் ரேகையை பார்க்குறாங்க. எந்த இடம்னு சொல்லிடுறேன், ஏன்னா அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது, நான் அந்த இடத்த விட்டு நான் வேறு இடத்துக்கு நான் போய் ஆகணும், அது டக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்கிற. அவர் விடிய விடிய எல்லாரும் பார்க்குறாங்க. காலையில் விடிஞ்சிருது. அப்படியும் ஆளுக்கு ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. என்ன இது நிகழாது அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்க இது நிகழுங்கிறதுக்கு சாத்தியம்தான் இருக்குது, ஆனால் எந்த இடம்னு தெரியல அப்படிங்கிறாரு. ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒரு இடம் சொல்கிறாங்க. இவரால் என்ன முடிவுக்குமே வர முடியலை. இப்படியே அப்படியே விடிஞ்சிக்கிட்டு வந்துடுது. உடனே காலை நேரம் ஆயிடுது. உடனே இவர் அப்படியே குழம்பி போயிருக்கிற தருணத்தில் இவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு வேலையாள் அதாவது ரொம்ப வயது முதிர்ந்தவர், இவரை சின்ன குழந்தையிலேருந்து வளர்த்தவர். அவர் ஐயா, நான் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமாக பெரிய வல்லுநர்களாக பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் பேசக்கூடாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது இவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சி சொல்லிட முடியாது. ஏன்னா 2 ஜோதிடர்கள் ஒரே கருத்தை சொன்னது கிடையாது, 2 ரேகை நிபுணர்கள் ஒரே விஷயத்த சொன்னதில்லை. என்ன இப்படி உங்களை மேலும் மேலும் குழப்புவாங்களே தவிர, அதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த ஈவினிங்குள்ளே, இந்த மாலைக்குள்ளே, சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துக்குள்ளே எந்த ஒரு பலனும் ஒன்றுமே உங்களுக்கு சொல்லிட மாட்டாங்க. அதனால் இவங்களெல்லாம் கேட்குறத நீங்கள் விட்டுருங்க, ஆனால் நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்க. உடனே மன்னர் என்னப்பா சொல்கிறேன், நீ சொல்லு, ஏன்னா இவர் எதை தின்னா பித்தம் தீருங்கிற மாதிரி இருக்கார். நீ சொல்லுப்பா, நீ சொல்லி நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் இந்த இடத்த விட்டு ஓடிடணும். எப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்க குதிரைகள்லையே எது வலிமையான குதிரைங்கிறது, வேகமாக ஓடக்கூடிய குதிரைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் ஏறி உட்காந்து இந்த நாட்டை விட்டே ரொம்ப தூரம் போயிருங்க. ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னா நிச்சயம் இதோட கண்டமெல்லாம் தாண்டிடும். நீங்கள் அப்படியே உயிர் பிழைச்சிக்குவீங்க. அப்புறம் நீங்கள் நாட்டுக்கு திரும்பி வரையில் எல்லோரும் நாங்கள் வரவேற்க ஆவலாக இருக்கோம்
அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கும் மன்னருக்கும் இதுவே சரின்னு படுது. உடனே வந்து அந்த குதிரையை தயார் பண்ண சொல்லிவிட்டு ஏறி உட்காந்து அந்த நாட்டை விட்டு வேகமாக போகிறாரு. அந்த குதிரையும் அதால் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஓடுது. அது வந்து பசி தாகத்தை கூட மறந்துடுது, கொள்ளு சாப்பிட மறந்துடுது. அது பாட்டுக்கு வேகமாக ஓடி நாட்டோட எல்லையை கடந்து ஒரு இடத்துக்கு போயிடுது. போன உடனே மாலை நேரம் வருது. இவருக்கு வந்து ரொம்ப அந்த குதிரைக்கு நன்றி சொல்கிறாரு. என்ன, நீ இல்லைன்னா நான் வந்து உயிர் பழைச்சிருக்க முடியாது. என்ன, நீ ஒரு தண்ணி கூட குடிக்கல, ஒரு கொள்ளு கூட சாப்பிடல. நீ வந்து பசி தாகத்தெல்லாம் மறந்து என்னை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு ஓடி வந்திருக்க, உனக்கு ரொம்ப நன்றி. என்ன, உன்னை நான் வந்து நாட்டுக்கு திரும்புகிறப்ப எனக்கு கொடுக்குற மாதிரியே உனக்கு வரவேற்பு கிடைக்கும். அப்படி இப்படிலாம் அந்த குதிரைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்பவே அந்த உருவம் வந்து நேராக வந்து இவர் தோளை தொடுது. இவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. என்னன்னு கேட்டால் அந்த உருவம் சொல்லுது, அதாவது இந்த குதிரைக்கு நான் தான்ப்பா நன்றி சொல்லணும், நீ நன்றி சொல்லக்கூடாது. ஏன்னா நீ வந்து நான் சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் நீ எந்த இடம்னு கேட்ட தெரியுமா? இது இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு உன்னைய கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்துச்சு பாரு குதிரை, அதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு அந்த உருவம் சொல்ல இவர் உயிர் பிரிஞ்சுது. அதாவது என்ன நடக்கணும், எந்த இடத்துல நடக்கணும், எந்த நேரத்தில் நடக்கணுங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது வந்து ஓஷோ வந்து இந்த கதையில் விளக்குறாரு. இது மாதிரி ஓஷோவை பற்றின சிந்தனைகள் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.